ஹல்லேலூயா. இன்று 21வது நாள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன புக்கு பார்க்க போறோம்? பிலேமோன் பார்க்க போறோம். சரியா? சரி. இது ஒரு அதிகாரம் கொண்ட புத்தகம். 25 வசனங்கள் மட்டுமே உள்ளன. ஆனால் மிகவும் வல்லமை உள்ள புத்தகம். மிகவும் வல்லமை உள்ள ஒரு அதிகாரம் தானேன்னு அற்பமாலாம் நினைக்காதீங்க. மிகவும் வல்லமை உள்ள புத்தகம். சரியா? சரி. யார் எழுதினா பிலேமோன் நிருபத்தை? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். சரியா? ஓகே. சரி. ஆசியா மைனரில் ஒரு பட்டணமாகிய கொலேசே பட்டணத்தை சேர்ந்தவன் இந்த பிலேமோன். கொலேசே பட்டணத்தை சேர்ந்தவன் இந்த பிலேமோன். இன்றைக்கு அந்த பட்டணம் துருக்கி. இன்னைக்கு அந்த பட்டணம் என்னது? துருக்கின்னு சொல்லப்படுகிறது. சரியா? சரி. இந்த பிலேமோன் ஒரு செல்வாக்கு மிகுந்த கனம் பொருந்திய மனிதன். அந்த பட்டணத்துல பவுலின் மூலமாக சுவிசேஷம் சொல்லப்பட்டு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னை ஆண்டவருக்காக அர்ப்பணித்த ஒரு நல்ல மனிதன். கொலேசே பட்டணத்துல சபை உறுப்பினராகவும் மாறினாரு. என்னன்னா, அவர் வீட்டிலேயே வீட்டு கூட்டம் நடத்துறதுக்கு இடம் கொடுத்து அந்த வீட்டு கூட்டத்துக்கு அவர் தலைவனாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஓகே. இவர் ஒரு ரோம பிரஜையா இருக்கிறாரு. இவர் பரிசுத்தவான்களையும் ஊழியர்களையும் தாங்குவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தவர். பரிசுத்தவான்களையும் ஊழியர்களையும் நல்லா தாங்கக்கூடியதுல ஒரு ஆர்வம் உள்ளவர். பவுலோடு நல்ல ஐக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுலோடு நல்ல ஐக்கியம். பிலேமோன் அநேக அடிமைகளின் சொந்தக்காரர். அப்படின்னா ரோம பிரஜைகள், ரோமபுரியில் இருக்கிறவங்க, அந்த இதில் உள்ளவங்க எப்படின்னா, தன் வீட்டில் நிறைய அடிமைகள் இருப்பாங்க, வேலைக்காரர்களும் இருப்பாங்க. இவருக்கு நிறைய அடிமைகள் இருந்தாங்க. பிலேமோனுக்கு அடிமைகள் இருந்தாங்க. அநேகரை கொண்டு இருந்தாரு. ஒனேசிமு அவருடைய அடிமைகளில் ஒருவன். ஒனேசிமு யாரு? பிலேமோன்ல வர்ற ஒனேசிமு அடிமைகளில் ஒருவன். சரி. இந்த ஒனேசிமு தன் எஜமானனுக்கு ஏதோ ஒரு விதத்துல பெரு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டார். தன் எஜமானனுக்கு பெரு நஷ்டம். ஒன்று திருடிட்டு ஓடி இருக்கணும், அப்புறம் கடன் சொல்லி போடப்பட்டிருக்கு. நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏதோ ஒரு பெரு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு அடிமையா இருந்தவர் எஜமானனை விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாரு? ஓடி போயிட்டார். அவரை விட்டு தப்பி ஓடிட்டார். சரியா? 1:18 இருக்கு பிலேமோன்ல. அவன் உமக்கு உம்மிடத்தில் கடன் பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளும். ஏதோ ஒரு பெரு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு ஓடி இருக்காருன்னு தெரியுது. சரியா? அப்படி அவர் என்ன செய்யறாரு? அந்த காலகட்டத்தில் ரோமாபுரியில வீட்டு சிறையில அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டப்பட்டு இருந்தார். ரோமாபுரியில வீட்டு சிறையில அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில ஒனேசிமு அங்க இருந்து ஓடி ரோமாபுரி பட்டணத்துக்கு சேர்றாரு. கொலேசே பட்டணத்துல இருந்து கிட்டத்தட்ட 2000 மைலாம் நடந்தாங்கன்னா 6 மாசம் ஆகுமா. அங்க இருந்து தப்பி ஓடி வந்திருக்காரு. ஓடி எப்படியோ சிறையில இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல ஒனேசிமு சந்திக்கிறாரு. இன்னொன்னு, ரோம சட்டத்தின்படி ஓடி போன அடிமை மரணத்திற்கு பாத்திரவான். ரோமாபுரி சட்டத்தின்படி ஓடி போன அடிமை மரணத்திற்கு பாத்திரவான். அவன் கொலை செய்யப்படலாம் அந்த எஜமானனால. யாரு கேள்வி கேட்க முடியாது. அந்த சூழ்நிலையில இந்த ஒனேசிமு ஓடி வந்திருக்காரு. கண்டிப்பாக இவர் நேரடியா வீட்டு சிறைக்கு போயிருக்க முடியுமா பவுலை சந்திக்கிறதுக்கு? இல்ல இல்ல. அந்த கொலேசே பட்டணத்துல எப்பப்ரா ஊழியம் செய்துட்டு இருந்தார். அப்படித்தானே? எப்பப்ரா போய் அவர்கிட்ட சத்தியத்தை கத்துக்கிட்டு இங்க கொலேசே சபையில ஊழியக்காரனா இருந்தார். இந்த எப்பப்ராவை இந்த ஒனேசிமு சந்திச்சிருக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா கொலேசே பட்டணத்துல உள்ளவங்கல்ல, அப்போ ஓடி வந்துட்டேன், என் எஜமானனுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பப்ராவுக்கு விஷயத்தை சொல்லியிருக்கலாம். எப்பப்ரா ஒரு ஆத்மா கிடைச்சா போதுன்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா? எப்படியாவது ஆண்டவருக்குள்ள ஒரு ஆத்மா
வந்துடணும்னு நினைப்பா. அப்போ எப்பப்புறா என்ன பண்ணியிருப்பாரு, அந்த இங்கே ரோமாபுரிக்குள்ளே ஓடி வந்ததுனால வீட்டு சிறைக்கு எப்பப்புறா வந்து போக வர அவருமே சிறைப்பட்டிருந்தாருன்னு பின்னாடி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த எப்பப்புறா கிட்ட வரவும் இவர் கொண்டு போய் பவுல்கிட்ட அறிமுகப்படுத்தியிருந்தா பவுல் என்ன செஞ்சிருப்பாரு? பவுல் என்ன செஞ்சிருப்பாரு? சுவிசேஷம் சொல்லியிருப்பார். கண்டிப்பா சுவிசேஷம் சொல்லியிருப்பாரு. ஏன்னா 1:10 பாருங்க, என்னவென்றால் யார் கட்டப்பட்டிருக்கையில்? பவுல் சிறையில் இருக்காரு. கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய பவுல் அடிகளாருக்கு கல்யாணம் ஆகல. அப்புறம் எப்படி இங்க நான் பெற்ற மகன்னு சொல்றாரு? தகப்பன் மகன், ஆவிக்குரிய தகப்பன் மகன்கிற ஒரு கருத்தை அவர் அப்படி எழுதியிருக்காரு. ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். சிறைப்பட்டிருந்த நேரத்தில் இந்த ஒனேசிமு அவர்கிட்ட போகும் பொழுது ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? சுவிசேஷம் சொல்லிட்டாருன்னு அர்த்தம். சுவிசேஷம் சொல்லப்பட்டு இருந்தா அந்த மனுஷன் என்ன ஆயிருப்பான்? மனம் திரும்பி இருப்பான். மனம் திரும்பி இருப்பான். மனம் திரும்பி இருந்தா தவற உணர்ந்திருப்பான். உண்மைதானே? தவற உணர்ந்தாதான் மனம் திரும்ப முடியும். எஜமானனை விட்டு ஓடி வரலாமா? அதுவும் பெரு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு, திருடிக்கிட்டோ இல்லை கடன் வாங்கிக்கிட்டோ ஏதோ செஞ்சுட்டு சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டாரு. சரியா? இப்போ தன் பாவங்களை உணர்ந்த ஒனேசிமு மனம் திரும்புகிறான், தேவ பிள்ளையாகிறான். அவனை நான் பெற்ற மகன் என்று உரிமையோடு அழைக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மரண தண்டனைக்குரிய ஒனேசிமுவை அவனுடைய எஜமானனான பிலேமோனிடத்தில் திரும்ப அனுப்ப வேண்டும். உண்மையா இல்லையா? நம்ம வச்சுக்கலாமா? என்ன செஞ்சாருன்னா, இவர் இங்கே வரவும் வீட்டு சிறையில் இருக்கவும் அவருக்கு இவன் நல்ல வேலை செஞ்சிருக்கான். நல்ல வேலை செஞ்சிருக்கான். ஹெல்ப்பு அவருக்கு முதிர் வயதாகுன்னு இங்கே சொல்லியிருக்காரு. எனக்கு முதிர் இந்த இதில் இருக்கும், நான் முதிர் வயதாயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ அதில் வந்து 12 பாருங்க, அவனை நான் உம்மிடத்துக்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போலி இருக்கும் அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும், திருப்பி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. வச்சுக்க கூடாது. ஏன் வச்சுக்க கூடாது? எதுக்காக வச்சுக்க கூடாது? சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு, சிறையில் இருக்கிற எனக்கு. ஏன் சிறையில் வச்சாங்க? சுவிசேஷ நிமித்தம் வச்சாங்க. எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக. பிலேமோன் வந்து பவுலுக்கு நல்ல ஊழியம் செய்கிறவர். ஏன்னா ஊழியம் செய்கிறவர்களை அவர் கனப்படுத்துகிறவராக இருந்தார். நீர் எனக்கு ஊழியம் செய்கிறவராக இருந்திருப்பீர், ஆனால் உமக்கு பதிலாக உம்முடைய அடிமையாகி அந்த வேலைக்கார பையன் என்கிட்ட எனக்கு உதவி செய்கிறான். அல்லேலூயா. அப்போ எனக்கு வேலை செய்கிறான், வைத்துக்கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. என் கூட வச்சு எனக்கு உதவிக்காரனா வச்சுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அவன் உம்முடையவன், உம்மை நான் கட்டாயப்படுத்தவும் முடியாது, ஆனால் நான் திருப்பி அனுப்ப போகிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாக இருக்கும்படிக்கு இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சரியா? அப்போ இந்த சூழ்நிலையில் நான் திரும்பி கொண்டு வந்து உம்மிட்ட சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தற்போத நிலைமையை விளக்குகிறார். எப்படி விளக்குகிறார்னா, அவன் உமக்கு புரோஜனம் இல்லாதவன். அப்பொழுது முன்பு ஒனேசிமு என்றால் பிரியமுள்ளவன் அல்லது புரோஜனம் உள்ளவன் அர்த்தம். ஒனேசிமுன்னா என்ன அர்த்தம்? பிரியமுள்ளவன் அல்லது புரோஜனம் உள்ளவன். சரியா? அப்படின்னு அர்த்தம். முன்னாடி உமக்கு அவன் புரோஜனம் இல்லாதவன். இப்பொழுது சுவிசேஷத்தை கேட்டு மனந்திருந்தி தேவ பிள்ளையா ஆன பிறகு இப்பொழுது நான் திருப்பி அனுப்பும் பொழுது உமக்கு அவன் புரோஜனம் உள்ளவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி அவனுக்கு ஒரு பேரை ஒனேசிமுன்னு வச்சிருக்காரு பாருங்க. உண்மைதானே? 1:15 பாருங்க. கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனவன் ஆக்கும். அப்படின்னா என்ன? உம்மை விட்டு ஓடி போன. எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பாரு. உங்களை விட்டு தப்பி தெரியாம ஓடி வந்துட்டாங்கிறத கொஞ்ச காலம் பிரிஞ்சிச்சான். உங்களை விட்டு கொஞ்ச காலம் பிரிஞ்சிட்டான். அந்த பிரிவு நன்மைக்கே. ஹல்லேலூயா. தேவன் காரணம் இல்லாம ஒரு காரியத்தையும் நடத்த மாட்டார்.
அங்கிருந்து ஓடி வந்தவனுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டு மனம் திரும்பி தேவ பிள்ளைய ஆக்கி அவனை மறுபடியும் அனுப்பணும்னு ஆண்டவர் வச்சிருந்திருக்காரு. ஹalleluya. எப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் அந்த ஒனேசிமு மேல வச்சிருக்க போய் தான் தப்பி ஓடி வந்திருக்கான். ஹalleluya. தப்புனவன் அப்படியே பவுல் வந்து நீ திரும்பி போப்பான்னு சொன்ன உடனே லெட்டரை வாங்கிக்கிட்டு ஓடி ஒளிஞ்சிருந்தானா? இல்ல, போயிட்டான். அததான் இந்த அதிகாரத்துல அவர் சொல்றாரு, சுவிசேஷ நிமித்த கட்டப்பட்டு இருக்கிற எனக்கு அவன் உதவி செய்யறவனா வைக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அவன் உமக்குரியவன், மேலும் அவன் இனி அடிமையானவன் அல்ல. முன்னாடி புரோஜனம் இல்லாதவனா இருந்தான், இப்ப புரோஜனம் உள்ளவன் ஆயிட்டான். முன்னாடி உமக்கு அடிமையா இருந்தான், இப்ப அடிமையானவன் அல்ல, பிரியம் உள்ளவன். கிறிஸ்துவுக்குள் ஒரு சகோதரனாக அவனை ஏற்றுக்கொள்ளுங்க. யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ளதான். கிறிஸ்துவுக்குள்ளதான், மனுஷனுக்குள்ள இல்ல. கிறிஸ்துவுக்குள் ஒரு சகோதரனா ஏற்றுக்கொண்டு பவுல் பிளைமோனுக்கும் அவன் வீட்டில் கூடி இருந்த சபைக்கும், ஏன்னா வீட்டில் தானே வீட்டுக்கூட்டம் வச்சாரு, அப்ப அங்க ஜனங்கள் வருவாங்கல்ல, அது ஒரு சின்ன சபை மாதிரி, சபைக்கும் பிற ஊழியர்களுக்கும் இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் பிளைமோன் நிருபம். நான் உனக்கு திருப்பி இவரை அனுப்புறேன், ஒரு லெட்டர் கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வீட்டு கூட்டத்தில் உள்ள ஜனங்களுக்கும் அந்த பிளைமோனுக்கும் ஒரு கடிதம் எழுதுறாரு. இதுவரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதெல்லாம் தனிப்பட்ட நபருக்கு எழுதல, சபைக்கு எழுதினார். போதக தீமத்தையும் தீத்துவும் அதே பேர்ல இருந்தது. காரணம், அது போதக நிருபங்கள். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா கலாத்திய பட்டணம், கொலைசே பட்டணம், எபேசு பட்டணம், தெசலோனிக்கிய பட்டணம், அப்படித்தானே இருந்தது. கொரிந்து பட்டணம், பட்டணங்களுக்கு அவருக்கு நிருபங்கள் எழுதினார். இது தனிப்பட்ட முறையில் பிளைமோனுக்காக எழுதப்பட்ட நிருபம். பவுல் எழுதினதிலேயே சின்ன கடிதம் இதுதான். ஒரே அதிகாரம், 25 வசனம் உள்ள இது. அதனால சாதாரணமா என்ன வேண்டாம், இதற்குள் பயங்கரமான ஒரு வல்லமையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. சரி, இப்போ உள்ள நம்ம ஒரு முன்னுரை உங்களுக்கு சொல்லியாச்சு, எந்த சூழ்நிலையில இது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப திருப்பி அனுப்புறாருல, திருப்பி அனுப்பிட்டார். நான் வேலைக்காரனா வச்சு ஆசைப்பட்டாலும் திருப்பி அனுப்புறேன்ட்டார். அது உமக்குரியவன், நான் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். அடிமை என்பவன் எப்படிப்பட்டவன்னா, மனைவி பிள்ளைகள், கல்யாணம் முடிஞ்சவனா இருந்தா மனைவி பிள்ளைகளும் அடிமையோட தானே இருப்பாங்க. அப்போ அடிமை மட்டும் இல்ல, அடிமையோட மனைவி பிள்ளைகள் எல்லாருமே அந்த எஜமானனுக்கு தான் சொந்தம். எஜமானனுக்கு தான் சொந்தம். வெள்ளி காசுக்காக அடிமைகளை அந்த காலத்துல வாங்குறதும், இன்னொருத்தருக்கு அந்த அடிமைகளை விற்கிறதும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் வெள்ளி காசுகளுக்காக என்ன செஞ்சாங்க, வெள்ளி பணத்துக்காக விற்கிறது வாங்குறதெல்லாம் இருந்தது. அதை யாரும் ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாது. அடிமை ஒருவேளை அவரிடத்தில் இருந்து தான் பட்ட கடனை அடைத்து முடித்தார் என்றால் அவர் அப்படியே வெளியேறிவிட வேண்டும், அப்படியே வெளியேறிவிட வேண்டும். இப்படியெல்லாம் சட்டத்திட்டங்கள் அன்னைக்கு இருந்துச்சு. கொலைசெயர் 3ஆம் அதிகாரம் 22 இருந்து 25 வரைக்கும் வாசிங்க. அந்த அடிமையை குறித்து, வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமானனாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷனுக்கு பிரியமா இருக்க, மனுஷனை பிரியப்படுத்துற மாதிரி பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யல். இதோ நம்ம இப்ப இங்க இடத்துல பாருங்க, ஊழியம் செய்ய சொல்லப்பட்டிருக்கு. சொல்ல ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருக்கு அடிமை. இந்த இடத்துல நிக்கிறோம்னா ஆண்டவருக்கு நாங்க யாரு, வேலைக்காரன், சரிதானா? இந்த இடத்துல நின்று நாங்க ஊழியம் செய்யறோம்னா நான் யாரு, நான் ஆண்டவருக்கு அடிமை, வேலைக்காரி. அது எனக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு எஜமானனுக்கு இருக்கிற வேலைக்காரனுக்கும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. சரீரத்தின்படி நீ அடிமையா இருக்க. இவர் ஆத்மாவுக்கு அந்த ஆத்மா பொறுப்பு கிடையாது. ஆனா சரீரத்தின்படி ஒரு எஜமானனுக்கு வேலைக்கார அடிமையா இருக்கிறா. அப்போ நீ மனுஷனுக்கு பயப்படாம ஓ இருதயத்தின்படி ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி நான் ஊழியக்காரங்களுக்கு சொல்ற மாதிரி சேர்த்து சொல்றாரு. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே
சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே நீங்கள் பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். பாருங்க, ஒரு அடிமையா இருக்கிறவங்க எஜமானனுக்கு எப்படி வேலை செய்யணுமா? எப்படி வேலை செய்யணுமா? மனப்பூர்வமா வேலை செய்யணுமா? ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் கட்டாயப்படுத்தப்பட்ட வந்து நிக்கிறேன். அழைத்தவர் அவர்தான். அவருக்குன்னு பணி செய்து வந்து கிடக்கிறோம், அப்படித்தானே? அப்ப பணி செய்யும் பொழுது நான் மனப்பூர்வமா ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு என் கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்யணும். ஆண்டவரே, 4 வார்த்தையை வந்து ஜனங்களுக்கு நம்ம படிச்சதை சொல்லி கொடுக்கணும், நமக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்ததை சொல்லி கொடுக்கணும். மனுஷனோட எண்ணங்கள் செயல்கள் வந்து பிலாசபி தாட்டுமாங்க. என்னுடைய எண்ணங்களை உங்ககிட்ட திணிக்கிறது கிடையாது. என்னுடைய மனித எண்ணங்களை உங்ககிட்ட திருத்தக்கூடாது, சொல்லக்கூடாது. இறையியல்ல ஆண்டவர் கரெக்டா என்ன சொல்லி இருக்காரோ அதை மூல மொழியில தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல மாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்காது. அப்ப இந்த இடத்துல மனுஷனுக்கு, நீ ஒருவேளை அடிமையா இருக்கிற வேலைக்காரனே நீ எஜமானனுக்கு வேலை செய்யறேன்னு சொன்னா மனப்பூர்வமா செய்யி, பயந்து செய்யறேன்னு செய்யாத. கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு கர்த்தருக்குள்ள இருந்து அந்த எஜமானனுக்கு வேலை செய். ஹல்லேலூயா. இதுதான் அந்த அடிமையை குறித்து அங்க கொலைசேயர்ல 3ஆம் அதிகாரம் 22 இருந்து 25 வரைக்கும் சொல்லி கொடுத்திருக்காரு. அப்ப அடிமை எப்படிப்பட்டவன் பார்த்துட்டோம். அப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா 15, 16 எடுத்துக்கிடுவோம். அவன் என்றென்றைக்கு உம்முடையவனா இருக்கும்படிக்கு இனிமேல் அவன் அடிமையானவனாக இல்லை. முன்னாடி அடிமை, இப்போ அடிமை கிடையாது. அடுத்து அவன் யாரு? பிரியமுள்ள சகோதரன். முன்னாடி உமக்கு பிரியமில்லாதவன். அடிமையை யாராவது நேசிப்பாங்களா? அப்படியா? அன்பா இருப்பாங்களா? வேலைக்காரன் மேல கூட கரிசனை இருக்கும், அடிமை மேல இருக்காது. வேலைக்காரன் வேற, அடிமை வேற, சரியா? அப்போ இந்த பிரியமுள்ள சகோதரனா பாருங்க, நம்மளால பார்க்க முடியுமான்னு மட்டும் யோசிங்க. நம்மளால வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷனை அவன் என்னமோ உங்களுக்கு அடிமை அல்லன்னு சொல்லி தராரு. 2வது சொல்றாரு, இப்போ அவர் உமக்கு பிரியமுள்ள சகோதரன்னு சொல்லி தராரு. 3வது, எனக்கு சகோதரன், அதனால் உமக்கும் கர்த்தருக்குள்ளும் அவன் சகோதரனாக இருக்கிறான். 16 பாருங்க, எனக்கு அவன் பிரியமான சகோதரன், ஆனால் உமக்கு சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளவும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்கிறான். எனக்கு சகோதரனா, உமக்கும் சகோதரன், கர்த்தருக்குள்ளேயும் பிரியமுள்ள சகோதரனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏற்றுக்கொண்டது போல அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். 17 பாருங்க, நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சொன்னேன். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்திருந்தால் உம்மிடத்தில் கடன்பட்டது உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளுங்கள். என் மேல நீர் பிரியமா இருக்கிறீர்களா பிலைமோன்? எனக்கு என்னன்னாலும் நீர் செய்வீர்ல. இந்த புள்ள உங்ககிட்ட கடன்பட்டு இருந்தாலோ திருடி இருந்தாலோ என் கணக்குல பவுல் இவ்வளவு தரணும்னு எழுதி வச்சுக்கோங்க, நான் வரும்பொழுது தருவேன். வரும்பொழுது எவ்வளவு அன்பு பாருங்க, எவ்வளவு அன்பு பாருங்க. ஒருத்தரை வெறுக்கோன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவன் எனக்கு ஒரு அடிமை இல்லை, பிரியமான சகோதரன், இனி கர்த்தருக்குள்ள அவர் உமக்கு சகோதரன், என்னை ஏற்றுக்கொண்டது போல அவனை ஏற்றுக்கொள்ளுங்க. இத்தனையும் செய்ய முடியுமான்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. வெறுப்பா இருக்கிறவங்கள இத்தனையும் செய்ய முடியுமான்னு யோசிங்க. ஆனா பவுல் சிலுவையின் அர்த்தத்தை தன்னில் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த அதிகாரத்துல மன்னிப்புங்கிற வார்த்தை தான். இந்த அதிகாரமே பிலைமோன்னாலே மன்னிப்பு தான். இந்த அதிகாரத்தை நினைச்சீங்கன்னா மன்னிப்பை தான் நினைச்சு பார்க்கணும். மன்னித்தலும் ஏற்றுக்கொள்ளுதலும் தான் இங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்க மன்னிப்புங்கிற வார்த்தையே இல்லை. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகா பவுல் வந்து தான் மேல அதை திணிச்சிட்டாரு. ஒரு சிலுவைக்கு என்ன அர்த்தம்? மன்னித்தல், ஏற்றுக்கொள்ளுதல். என்னைய மன்னிச்சிட்டாரு, ஒப்புரவாகிட்டாரு, தேவனுக்குள்ள என்னைய கொண்டு ஒப்புரவாகிட்டாரு கிறிஸ்து. அத பவுல் இங்க மற்ற அதிகாரங்கள் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் மரித்தலும் உயிர்த்தெழுதலையும் குறித்து எழுதிக்கிட்டு வந்திருப்பாரு.
இந்த அதிகாரத்துல மரித்தல், இயேசு கிறிஸ்துவின் மரித்தல் உயிர்த்தெழுதல்ங்கிற வார்த்தை இருக்காது. ஏன்? தன்னையே பவுல் சிலுவையின் அர்த்தம், அந்த பொருள் இருக்கு பாருங்க, அந்த சிலுவையில் தொங்கினதின் அர்த்தத்தை பவுல் தன்னுடைய வாழ்க்கையில செய்து காட்டிட்டார். ஹalleluya. அதனால அந்த வார்த்தை இல்ல, தன்னையே அந்த மரித்தல் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு இதா காட்டிட்டார். நான் எப்படி செயல்பட்ட பாருங்க ஒனேசிமு விஷயத்துல அப்படிங்கிற மாதிரி அழகா எடுத்து காட்டிட்டார். ஹalleluya, ஹalleluya. அதே மாதிரி இது மன்னித்தலுக்குரிய அதிகாரம். ஆனா மன்னிப்புங்கிற வார்த்தையே இல்லாம அழகா யூஸ் பண்ணிட்டார். இது எங்க இருக்கும் தெரியுமா? இப்படி ஒரு அழகான இது வந்து யோசேப்பு அண்ணன் தம்பி என்ன செஞ்சிருவாங்க? வித்து போட்டுருவாங்க தானே. அப்ப அதே அண்ணன் தம்பி பஞ்சம் முளைக்க சொல்ல எகிப்துக்கு வரும் பொழுது அவரு நினைச்சிருந்தா நீங்க தானே தூக்கி போட்டீங்கன்னு சொல்லி என்னெல்லாம் பேசணும். ஆனா கிருபை உள்ள வார்த்தைகளை வாயினால பேசினாரு. நான் களவாய் கொண்டு வரப்பட்டேன். அவங்க என்னைய கொண்டு வந்த மாதிரி சொல்லிவிட்டாரே தவிர நீங்க என்னைய தூக்கிலாம் போடல. இது ஆண்டவர் சித்தம், முன்னமே அவர் தீர்மானிச்ச விஷயம்னு அழகா சொன்னார். அந்த மாதிரி ஒரு வார்த்தைய இங்க மன்னிப்புங்கிறத பவுல் எழுதவே இல்லை. நீ மன்னிச்சிரு அப்படிலாம் சொல்லவே இல்லை. நீர் என்னை ஏற்றுக்கொண்டது உண்மையானால் இவனையும் ஏற்றுக்கொள்ளும். இவனும் கர்த்தருக்குள் ஒரு சகோதரன், பிரியமுள்ள சகோதரன். வெறுத்துறாதீங்க, அவன் அடிமை இல்லை இனி. ஏன்னா ஆண்டவருக்குள்ள வந்து அவன் தேவ பிள்ளையா மாறிட்டான். ஹalleluya. அப்புறம் அடிமை கிடையாது, நம்ம யாருக்கும் அடிமைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தராரு. அடுத்து தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை ஒப்புரவாக்கினார். உண்மையா இல்லையா? பிதா என்ன பண்ணாரு? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அவரு கூட ஒப்புரவாக்கினார். உண்மையா இல்லையா? பாவம் செய்து நாம் தேவனை விட்டு விலகி போய்விட்டோம். பாவம் செய்து தேவனை விட்டு, அதான் இதுல ஒரு வார்த்தை வந்தது பாருங்க, அழகா சொல்லியிருந்தாரு. பாவம் உங்களுக்கு திருடிட்டு உங்களை விட்டு ஓடி வந்துட்டான்னு அந்த வார்த்தையை அவர் வேற மாதிரி சொல்லல, உம்மை விட்டு கொஞ்ச நாள் பிரிந்து போனவனாக்கும். அழகா சொல்லியிருந்தாரு. இப்ப யோசித்து பாருங்க, நம்மளும் பாவம் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் காணாம போயிட்டோம். உண்மையா? பாவம் செஞ்சு காணாம போயிட்டோம். ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி இருந்தோம். அவருடைய உறவை இழந்து போயிருந்தோம். ஆனால் தேவன் இந்த உலகத்தை கிறிஸ்துவுக்குள் சிலுவையில் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் தம்மிடமாக இணைத்து கொண்டார். ஹalleluya, ஹalleluya. இப்ப இங்க அதே தானே பவுல் செய்யறாரு. அவனுடைய பாவத்தை எண்ணாதீங்க, நீங்க 2 பேரும் ஒப்புரவாயிருங்க, அவனை மன்னிச்சிருங்க. அழகா செஞ்சு கொடுத்த நடுவுல இருந்து அழகா ஒரு வேலையை பார்த்தாரா? கிறிஸ்து நடுவுல தானே இருந்தாரு. பிதாவுக்கும் நமக்கும் கிறிஸ்து இருந்தாரு. இங்க ஒனேசிமுக்கும் பிலைமோனுக்கு நடுவுல யார் இருக்காரு? பவுல் இருக்கிறாரு. அதனாலதான் அந்த மரித்தல் உயிர்த்தெழுதல்ங்கிற வார்த்தை மன்னிப்புங்கிறது இல்லாம அழகா தன்னுடைய செய்கையில அவர் காட்டிட்டார். ஹalleluya, ஹalleluya. அது அந்த ரோமாபுரி பட்டணத்துக்கே உரியதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து வார்த்தையை நம்ப மாட்டாங்க, செய்கையை நம்புறவங்க. ரோமாபுரி மக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? அப்ப அவங்க செய்கையை நம்புறவங்க. தன்னுடைய செய்கையில் அவர் அதை சிலுவையின் அர்த்தத்தை வெளிப்படுத்தினார். ஹalleluya. அப்போ அடுத்து இதை வந்து பிலைமோன் 12:14 பாருங்க. 12:14 1:12-14. உமக்குரியவன், ஆனா எனக்கு வேலையால வச்சுக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா உம்முடைய சம்மதம் இல்லாம நான் செய்ய மாட்டேன். உம்முடைய சம்மதம் இல்லாம செய்ய மாட்டேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். எப்படி? என் உள்ளம் என்னைய ஏத்துக்கிறதா இருந்தா என் உள்ளத்தை, என் இருதயத்தை நீர் ஏத்துக்காம இருப்பீங்களா? ஒனேசிமுக்காக கிறிஸ்து எனக்காக. அங்க பவுல் ஒனேசிமுக்காக. கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பார் பிதாட்ட? என் உள்ளம் போல என் பிள்ளைகள் இருக்கு, ஏதோ தெரியாம தவறு செஞ்சுட்டு ஏத்துக்கோங்கப்பா பேசியிருப்பாரா? பவுல் அதை செய்கையில காட்டினாரு. ஹalleluya. அப்போ 2 கொரிந்தியர் 5:19 எடுங்க. 249வது பக்கம். 2 கொரிந்தியர் 5:19. என்னவெனில் ம் ம்
இப்போ ஒப்புரவாக்குதல் பார்த்தோம்ல, உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாம கிறிஸ்துவுக்குள்ள நம்மள தேவன் தம்மிடம் கொண்டு வந்துட்டார். சரியா? அதுதான் அந்த ஒப்புரவாக்குதல். சரி, அடுத்து 17 இங்க பிலைமோன் 17 இருந்து 22. ஆதலால் எண்ணினால் ஆ ஆ ஆ ஆ ஆ ம் என் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு பங்காளி, ஒரு அந்யோன்யம் இருக்கு. பங்காளி அந்யோன்யம் இருக்கு. அவர் பேசுற வார்த்தை, பங்காளின்னா நமக்கு என்ன, சித்தப்பா பெரியப்பா பிள்ளைல நம்ம சொல்லுவோம். அவங்க மேல நம்ம கூட பிறந்தவங்களை போலயே பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகள் மேல ஒரு அந்யோன்யம் இருக்கும். இவர் சொல்றாரு, ஒருவேளை அவன் கடன் பட்டிருந்தா அந்த கடனை நான் ஏத்துக்கிறேன். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலேயே எழுதினேன்னா பத்திரம், கடன் பத்திரம் எழுதி கொடுக்கிறார். யாரு செய்வா? இதை எதுக்கு எழுதணும்? என் சொந்த கையால எழுதுனேன்னு ஏன் சொல்லணும் சொல்லுங்க? பிலைமோனுக்கு அவர் எவ்வளவு அழகா எழுதுறாரு. கடனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சட்டப்பூர்வ பத்திரத்தை தன் சொந்த கையால் எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில எனக்காக எல்லாம் செய்து முடித்தார். சாசனம் நிறைவேற்றப்பட்டது, சட்டத்திட்டம் நிறைவேற்றப்பட்டது. டட்டல்யோ அப்படின்னு சொல்லி சொன்னாரு இயேசு கிறிஸ்து. இவர் சொல்றாரு, சட்ட தீர்வாக நான் எழுதியே கொடுக்கிறேன், சட்டப்பூர்வ அறிக்கையா என் கையால எழுதி தர, இது பொய்யல்ல, அவனுடைய கடன் என்னவா இருந்தாலும் நான் கொடுக்கிறேன். யாருங்க இதுக்கு ஜமீன் வாங்குவா சொல்லுங்க? என்ன செஞ்சாருன்னே தெரியாதே, வந்து பொய் கூட சொல்லியிருக்கலாம்ல, ஆனாலும் அதை நம்பினார்ல. ஆனா உறுதியா சொல்றாரு, நான் அவன் கிறிஸ்து கூட நம்ம எப்படி இருக்கோம், உடன் பங்காளியா இருக்கோம்னு சொல்றோம்ல, அந்த அந்யோன்யம், அந்த அன்புக்காக அவர் என்ன சொல்றாரு, இப்படி சொல்றாரு. கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் எடுங்க, 277வது பக்கம். 3:11 கொலைசியர். கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாக இருக்கிற, இதுதான் வார்த்தை. நமக்குள்ள பிரிவினைகள் கிடையாது, சண்டை சச்சரவெல்லாம் கிடையாது. அவர் சொல்றாரு, என்னையை ஏத்துக்கிட்டது போல பிலைமோனே ஒனேசிமுவையும் ஏற்றுக்கொள்ளும். எஜமான் அடிமை என்று அல்ல, அவர்கள் தேவனுக்கு முன்பு சமமானவர்கள். ஹல்லேலூயா. அப்போ பாவ மன்னிப்பு என்கிற தேவையை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பாவ மன்னிப்பு என்கிற தேவையை உடையவர்களாக இருக்காங்க. அதனால நீ என்ன செய்யற, மன்னிச்சிரு. அப்படிங்கிறத மன்னிப்புன்னு சொல்லாம என்னைய ஏத்துக்கிட்ட மாதிரி அவங்கள ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? இப்போ கொலைசியர் 3:13 வாசிங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போ ஒருவர் பேர்ல குறைவு உண்டானால், மனத்தாங்கள் உண்டானால், கிறிஸ்து என் பாவத்திற்காக என்னை மன்னித்தது போல நான் அவங்கள மன்னிக்கணும். இங்க இருக்கிற கான்செப்ட் அதுதான். அடுத்து எபேசியர் 4:32.
எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் மற்றவர்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதாவது தயவாயும், இங்க பாருங்க, தயவாயும் மன உருக்கமாயும். மன்னிக்கிறதுல கூட எப்படி இருக்கணுமா? மன்னிக்கிறதுல கூட எப்படி இருக்கணுமா? மனதுருக்கமா இருக்கணுமா? வருமா? நமக்கு மன்னிக்கிறதுல மனதுருக்கம் வருமா? யோசித்து பாருங்களேன். ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கு மனதுருக்கம் வருமா? ரோட்ல அடிபட்டு கிடந்தாலே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறோம். அதுலயே மனதுருக்கம் இல்லை. நமக்கு கேடு செஞ்சவங்களுக்கு மனதுருக்கமா மன்னிப்போமா? ஆனா கிறிஸ்து என் மேல அவர் அன்பு, என் மேல வச்ச அன்பு, பேரன்புனாலதான் என்ன தயவா மன்னிச்சாரு. என்ன மனதுருக்கமா பார்த்தாரு. பாவின்னு பார்க்கலையே, பாவின்னு பார்க்கலையே. நான் பாவம் செஞ்சோம், அவர் பாவின்னு என்ன பார்க்கலையே. தன் மேல ஒரு குற்றமும் அறியாதவர், சுத்த கண்ணனா இருந்தவர், பாவம் அறியாதவர், உலகம் மக்களின் அத்தனை பேருடைய பாவத்தையும் ஒட்டுமொத்தமாக தாமேலே தூக்கி போட்டுக்கிட்டார். ஹல்லேலூயா. அப்போ அவர் எவ்வளவு தயவும் மனதுருக்கமும் இருந்தா மன்னிப்பு கொடுக்கிறாரோ, அதே போல நம்மளும் ஒருத்தர் மேல் மனத்தாங்கள் உண்டானால் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வதை தேவன் நமக்கு பிலைமோன் கடிதம் வழியாக நமக்கு உணர்த்துகிறார். சரியா? சரி, இப்போ ஒனேசிமு லெட்டர் கொண்டு கொடுத்தாரா? மன்னிக்கப்பட்டாரா? இன்னொரு வார்த்தை இங்க ஒன்று நம்ம பார்த்தோம். என்னன்னா 22 பிலைமோன்ல, உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே சிறையில் இருக்காரு. இது மொத சிறையிருப்பு. இதுல விடுதலையானா, நீங்க எனக்காக ஜெபித்தால், நீங்கள் எனக்காக விண்ணப்பம் பண்ணினால், நான் உங்களுக்காக அனுக்கிரகப்படுவேன் என்றுனா என்ன அர்த்தம்னா, நீங்க எனக்காக ஜெபிச்சீங்கன்னா இந்த சிறையிருப்புல இருந்து நான் வெளியே வந்துருவேன். வந்துட்டு கொலைசை பட்டணத்துக்கு வருவேன். ஏன் வருவேன் கொலைசை பட்டணத்துக்கு? ஒனேசிமுவை மன்னிச்சிருன்னு லெட்டர் கொடுத்துருக்கேன், ஏத்துக்கேன் இருக்கேன். பிரியமான சகோதரன், அவன் என்ன உனக்கு அடிமை இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள அவன் உனக்கு ஒரு சகோதரன்னு லெட்டர் கொடுத்துருக்கேன். அவன் உன்கிட்ட தருவான், வருவான், எங்கேயும் ஓடி போயிட மாட்டான். அப்படி ஒரு வேலை நீ மன்னிச்சுட்டேங்கிறத நான் பார்க்கணும்ல, உண்மையா இல்லையா? நீ மன்னிச்சுட்டியா இல்லையாங்கிறத எப்படி பார்க்கறது? நான் வருவேன். அப்ப எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கிடுவாரு, கொலைசை பட்டணத்துக்கு வருவேன்னு சொல்லி இருந்தார். சரியா? இப்போ அவர் இப்போ இவர் போயிட்டாரு. ஒனேசிமு மன்னிக்கப்பட்டாரான்னு நமக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. சரித்திர சான்றுகள் சொல்லுது, தீமோத்தேயு எபேசு பட்டணத்துக்கு ஊழியக்காரனா அனுப்பி வச்சாரு பவுல். எபேசு படிக்க சொல்ல படிச்சோமா? எபேசியர் படிக்க சொல்ல. தீமோத்தேயு கொலைசை பட்டணத்துக்கு எப்ப பிராவும்? சரியா? தீமோத்தேயுவை எபேசு பட்டணத்துக்கு என்ன செஞ்சாரு? அனுப்பி வச்சார். அனுப்பி வைக்கும் பொழுது தீமோத்தேயுவை கிபி 92 வாக்குல என்ன பண்ணிட்டாங்க? இரத்த சாட்சியா கொன்னுட்டாங்க. தீமோத்தேயுவை கொன்னுட்டாங்க. தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்துல ஜெயில எல்லாம் இருந்தவர் தான், இல்லைன்னு இல்லை. அவர் இரத்த சாட்சியா மரிச்ச உடனே எபேசு பட்டணத்துக்கு ஊழியக்காரன் இல்லை. யார் தெரியுமா ஊழியக்காரன்? ஒனேசிமு தான் ஊழியக்காரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன நடந்திருக்கு? சரி, அடுத்து கொலைசை பட்டணத்துக்கு இவர் வந்தாரா? வந்தார். சரித்திர சான்றுகள் சொல்லுது. அந்த வீட்டு சிறையிருப்பில் ரோமாபுரியிலிருந்து விடுதலையாகி எருசலேம் வரைக்கும் போய்விட்டு மறுபடி கொலைசை பட்டணத்துக்கு வந்துட்டு மறுபடி ரோமாபுரி பட்டணத்துல 2வது முறையாக சிறையிருப்பு வைக்கிறாங்க. இந்த இப்போ போன வாரம் பார்த்தோம் இல்லையா, மறுபடியும் சிறை பார்த்தோம்ல, ஒரு இருட்டறைக்குள்ள போட்டு. அதுதான் அவர் சாகும் தருவாய். இந்த அதிகாரத்திலே சொல்லியிருப்பாரு, நான் முதிர் வயதுள்ளவனானேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ அவர் போய் கொலைசை பட்டணத்துல ஒனேசிமு மன்னிக்கப்பட்டதை பார்த்துருக்காரு. அதற்கப்புறம் பிலைமோனையும் பிளஸ் பண்ணிட்டு நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இவரை எபேசு பட்டணத்துக்கு ஊழியக்காரனாக பவுல் ஆக்கி இருக்கிறார் அவரை. ஹல்லேலூயா. ஒருவன் மன்னிக்கப்பட்டு ஒரு பட்டணத்திலே ஊழியம் செய்ய
கர்த்தரால மட்டும்தாங்க முடியும். மன்னிப்பை நம்மளே கொடுத்துக்கிட கூடாது. மன்னிப்பை எனக்கு நானே, நீங்கள் உங்களை குற்றவாளி என்று தீர்க்காதீருங்கள்னு சொல்லியிருக்காரு. நான் வரும் நாளிலே உங்களை கூட்டி சேர்க்கும்படியாக நீங்க குற்றவாளி பாவி பாவின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, உங்களுக்காக நான் மரிச்சிட்டேன்ட்டார், உயிர் தெழுந்துட்டேன்ட்டார். ஆனா மறுபடி நான் குற்றம் செய்து தேவனுக்குள்ள வந்துட்டு மறுபடியும் குற்றம் செய்து நானே என்னைய மன்னிச்சுக்கலாமா? என்னுடைய தவறுகள் யாருக்கும் தெரியலங்கிறதுக்காக அவங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நம்ம நடிக்கவும் கூடாது. நம்முடைய தவறு நமக்கு தெரியும். ஆண்டவருக்குள்ள நான் மனம் திரும்பினானாங்கிறது எனக்கு தான் தெரியும். உண்மையா இல்லையா? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எப்படி பெற்றுக்கொண்டோங்கிறது தெரியணும். நம்முடைய கிரியைகளினால் அல்ல, அவருடைய கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் விசுவாசத்தை கொண்டு. அல்லேலூயா. அதை என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கிடணும். இந்த இடத்துல ஒனேசிமுவை மறுபடியுமாக ஒரு எபேசு பட்டணத்திலே ஊழியம் செய்ய கர்த்தர் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் ஒருவனாய் இருந்ததுனால அவன் செஞ்ச பாவத்தை அவன் உணர்ந்தான். அப்படித்தானே? அந்த எஜமானனுக்கு உண்மையானவனா பிரியமுள்ள சகோதரனாக மாறினா. அல்லேலூயா. அப்போ இங்க பாத்தீங்கன்னா மற்ற நிருபங்கள்ல சொல்லப்பட்ட மாதிரி நான் சொல்லிட்டேன். மரித்தல் உயிர்த்தல் இதெல்லாம் இங்க சொல்லப்படலை. அவருடைய செய்கையிலேயே பவுல் காட்டிட்டாருன்னு பார்த்தோம். அப்போ ஒனேசிமு பாவம் செய்து தன் எஜமானனை விட்டு பிரிக்கப்பட்டு இருந்தது போல, கொஞ்ச நாள் ஓடி போனவன் இருக்குல்ல, பிரிந்து போனவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல நம்முடைய பாவம் தேவனிடத்தில் இருந்து நம்மை பிரித்து விட்டது ஒரு காலம், அப்படித்தானே? அப்போ ஒனேசிமு செய்த நஷ்டத்தை பவுல் எப்படி தன் மீது, அதாவது சிலுவையின் அர்த்தம் தன் மீது ஏற்றுக்கொள்ளுதல், கிறிஸ்து ஏற்றுக்கிட்டாருல. அப்போ ஒனேசிமு செய்த நஷ்டத்தை பவுல் தன் மேலே ஏற்றுக்கொண்டு பிலேமோனிடம் ஒனேசிமுவை சேர்த்தான். கிறிஸ்து என் பாவத்தை தன் மீது சுமந்து கொண்டு பிதாவின் இடத்தில் என்னை ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் மீது ஏற்று கல்வாரி சிலுவையில் சுமந்து அவரே நம்முடைய சமாதான காரணரா இருந்தாரு. பகையாகிய நடுச்சுவரை இடிச்சு போட்டார், தடுத்துட்டார். ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள பகை இருந்ததா? இங்க கிறிஸ்து இருதரத்தாரை ஒண்ணு சேர்க்கிறதுக்கு நடுவுல இருந்த பகையான சுவரை எடுத்து போட்டுட்டாரு, சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு எனக்காக. இங்க பவுல் நடுவுல நின்று ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பகையை என்ன செஞ்சிட்டாரு? எடுத்து போட்டுட்டாரு. இருதரத்தாரை என்ன செஞ்சிட்டாரு? ஒன்போல ஆக்கிட்டாரு. அது தேவனிடத்துல நம்மளும் ஒனேசிமு சேர்ந்தது போல மனம் திரும்பி சேர்றது ஒரு ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவங்கள் ஆயிட்டோம், நான் தப்பே செய்யல யாரும் சொல்லவே முடியாது. எல்லாரும் இன்னும் பரிசுத்தவானாக இன்னும் நீதிமானாகன்னு தான் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நான் மனம் திரும்பி அவரிடத்துல பூரண மனசு திருப்பத்தோட போகணும். ஏன்னா வேலைக்காரன் எஜமானனுக்கு எப்படி மனப்பூர்வமா ஆண்டவர் வேலை செய்ய சொன்னாரோ, எஜமானனையும் வேலைக்காரனை மனப்பூர்வமா மன்னிக்க சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. மன்னிப்பையும் மனப்பூர்வமா மன்னிக்க சொல்லியிருக்காரு. நம்ம காணிக்க கொடுக்கறத யாத்திராமத்துல பார்த்தோம். மனப்பூர்வமா காணிக்க செய்யுங்க. வசனத்தை ஏற்றுக்கொள்ளுறீங்களா? மனப்பூர்வமா ஏற்றுக்குங்க. ஊழியம் செய்றீங்களா? மனப்பூர்வமா செய்யுங்க. எந்த ஒரு இடத்துலையும் மனப்பூர்வமான பங்களிப்பு இல்லைன்னா மகிமை அங்க இருக்காதுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துல நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செய்கை மனப்பூர்வமா இருந்தா ஆலயம் மகிமையா ஜனங்களை கொண்டு வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கவும் படுவோம். உள்ளரங்கமா ஜெபிச்சா வெளியரங்கமா மகிமை வெளிப்படும்னு சொல்லியிருக்காருல்ல, சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப நம்ம மகிமையா இருக்கணும்னா எப்படி இருக்கணுங்கிறத இந்த அதிகாரத்துல தெரிஞ்சுக்கிடணும். குற்றவாளியான ஒனேசிமு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட சேர்ந்தது போல தேவனுக்கு நாமும் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா. இதை 3 பிரிவா நம்ம படிக்கிறோம். 3 பிரிவு தான் சொல்லிடுறேன் எப்படி பிரித்து படிக்கணும்னு. 1ஆம் அதிகாரம் 1 - 7 வரைக்கும் பவுலின் வாழ்க்கையும் நன்றிகளும். அடுத்து 1ஆம் அதிகாரம் 8 - 21, 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 21வது வசனம் மனம் திரும்பிய ஒனேசிமு பவுலின் வேண்டுதல்.
அடுத்து 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை பவுலின் முடிவுரை என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பப்ரா, என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கு, அரிஸ்தர்க்கு, தேமா, லூக்கா உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக சொல்லி தேவ தயவுடனும் ஆசீர்வாதத்தோடையும் ஆமேன்னு சொல்லி இந்த நிருபத்தை நன்றியுடன் முடிக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த நாளிலே வந்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதம் பெற்ற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் சிரசின் மேல் இறங்குவதாக. ஆமென்.